இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 60வது அதிகாரத்தில் எருசலேமில் உள்ள ஒரு உயர்ந்த பகுதியாகிய அந்த சீயோனுக்கு மகிமை திரும்பி வருவதாக இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். கடந்த காலத்தை நன்றாக அறிவோம், நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினால அவர் எதிர்காலத்தில் நின்று கொண்டு ஏசாயாவுக்கு அறிவிக்கிறதை அவர் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கப் போகிற காரியங்களை இங்கே தீர்க்க தரிசனமாக அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலில் இந்த முதல் 3 வசனங்களினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஊழியம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அந்த நாளிலிருந்து இந்த நாட்கள் வரையிலும் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஒரு மல்கியா புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்திற்கும் 400 ஆண்டுகள் ஒரு இருண்ட காலமாக ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு ஆவிக்குரிய ஒரு உயிர்வீழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையின் மத்தியில் இயேசு கிறிஸ்து பிறந்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுது அந்த சீயோனுடைய மகிமையானது அது திரும்ப வரும் என்கிற காரியத்தை அந்த நாட்களிலிருந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆகிவிட்டது. அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறத அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் அந்த நாட்களிலே அவைகள் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருள் பூமியை மூடினாலும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் உதிக்கிறபடியினால அந்த ஆவிக்குரிய மந்த நிலைமைகள், ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள், ஆவிக்குரிய அந்த இருளான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். கர்த்தர் உன்மேல முதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும். அப்படிப்பட்ட நாட்களில் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற வெளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா முன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர்களை தள்ளிவிடுதல், அதாவது யூதர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. இங்கே ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லப்படுகிறத முதல்ல யூதர்கள் தள்ளப்பட்டது நிமித்தமாக தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அவர்களை ஆண்டவர் தள்ளிவிடும் பொழுது அது உலகத்தை ஆண்டவரோடு கூட, அதாவது சகல ஜாதிகளையும் ஆண்டவரோடு கூட புறஜாதிகளை ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியமானது அந்த நாட்களிலே நிறைவேறியது. ஆனால் அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல், இப்பொழுது அங்கீகரித்து கொள்ளுகிறாரே, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறாரே, அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிராது, அதை விட எவ்வளோ மேன்மையாக இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்லிட்டு மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே ஏசாயா சீயோனினுடைய மகிமை என்கிற தலைப்பின் கீழே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பகுதியாக இங்கே 2வது பகுதியிலே அவர்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் அவர் குறிக்கிறதை பார்க்கிறோம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாக கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னமாயிருந்தது அப்படின்னு என்னமாயிராது என்று சொல்லி மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. எருசலேமை தேடி அங்கே சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உன்னுடைய குமாரர்களும் வருவார்கள், உன்னுடைய குமாரத்திகளும் தேடி வருவார்கள். நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்படியே நொறுக்கப்பட்டு அப்படியே பாழாக்கப்பட்டு கிடந்த சீயோனே,
இப்படிப்பட்ட ஜனங்கள் உன்னையிலே குடியேற்ற வைக்கப்படும் பொழுது நீ இத்தனையாக அதிசயப்பட்டு பூரிப்பாய். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஒட்டகங்களின் ஏராளம் மீதியான அந்த ஏபா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். அதாவது ரொம்ப பிஸியாக டிராஃபிக் ஆயிரும். ஒட்டகங்களில் வருவாங்க. அப்படியே வேகமான ஒட்டகங்களில் அங்கே ஆண்டவர் அங்கே சீயோன் பர்வதத்தில் வீற்றிருக்கிறதை பார்க்கும்படியாக அவர்கள் கடந்து வருவார்கள் என்று சொல்லி இதை 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையையும் 2ஆம் வருகையையும் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 2ஐயும் எப்பொழுதுமே அவர் தொடர்ச்சியாக பேசுகிறதை பார்க்க முடிகிறது. முதல் வருகையை பேசுகிறார். அதை தொடர்ந்தே அவர் எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியங்களை அவருக்கு புரிந்த விதத்திலே அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அத்தனையாக எருசலேம் பிஸியாக மாறிடும், ஒட்டகங்களால் நிறைஞ்சிரும். அவர்கள் சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதியைகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில், அவருடைய முதல் பிறப்பில் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தவர்கள் சாஸ்திரிகள் அவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் இணைத்து கொண்டு வந்தார்கள். அதாவது வெள்ளை போலம் என்பது அவருடைய மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவருடைய சரீரத்திலே பூசப்படுகிற வெள்ளை போலத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அதை முதல் வருகையில் அவர் சொன்னவர் இங்கே 2வது வருகை என்பதை நாம் எப்படி ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடியும்? சேபாவிலிருந்து வருகிறவர்கள் பொன்னையும் இங்கே வெள்ளை போலத்தை விட்டு விட்டார்கள். தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரினுடைய துதிகளை அவர் பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். அநேக உச்சிதமானவைகள், இந்த உலகத்தில் உச்சிதமானவைகளாய் கருதப்படுகிற எல்லாமே அங்கே மகிமையின் ஆலயத்துக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடும். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சீயோனிலே வீற்றிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இப்படி சீயோன் மகிமைப்படும். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அதாவது ஆகாய வழியாக ஆகாய மார்க்கமாக பறந்து வரக்கூடியவர்களாக ஒரு தீவி இருக்கிற புறாவை போல அவர்கள் துவாரங்களுக்குள்ளாக தீவி இருக்கிற புறாக்களைப் போல பறந்து வருவார்கள். வான்வழியாய் கடந்து வருவார்கள், கப்பல் வழியாக கடந்து வருவார்கள், கடல் வழியாய் தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்கும். கப்பல்கள், அதாவது தர்ஷீஷின் கப்பல்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் கடல் வாணிபத்தில் ஈடுபடக்கூடிய எல்லா தேசங்களையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வான்வெளியாய் வரக்கூடியவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள், கடல் வழியாய் வருகிறவர்களும் உன்னிடத்தில் வருவார்கள். பெரும்பாதையான வழி இருக்கும் என்று பார்த்திருக்கிறோமே, தரை வழியாக கடந்து எருசலேமை நோக்கி சீயோனை நோக்கி வருகிறவர்கள் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்து வருவார்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா உன்னிடத்திற்கு வருவார்கள் என்கிற தலைப்பின் கீழே அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அடுத்த பகுதியாக 10ஆம் வசனத்தில் உன் மதில்களை கட்டுவார்கள் என்று சொல்லி, அந்நியரின் புத்திரர்கள் உன் மதிலை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுடைய சொந்த படத்தில் எப்படி எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் அநேக பொருள்களை இவர்கள் கேட்டு வாங்கி கொண்டு எவ்வளவு 400 வருஷம் சம்பள பணம் மிச்சம் இருந்துச்சோ அதெல்லாம் கேட்டு வாங்கி வந்தது போல, அதே போல கோரேசினுடைய நாட்களிலே அங்கே பாழாக்கப்பட்ட எருசலேமினுடைய அந்த ஆலயத்தை கட்டும்படியாய் புறப்பட்டவர்களுக்கு கோரேசு எத்தனையாய் உதவிகளை செய்து அங்கே அருகில் உள்ள ஜனங்களுக்கு உச்சிதமான பொருட்களை கொடுப்பதற்கு கட்டளையிட்டாரோ அதே போல காரியங்கள் இந்த நாட்களிலும் நடக்கும். அவர்களே உன்னுடைய மதில்களை கட்டுவார்கள், ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னிடத்தில் இருக்கு ஜாதிகளும் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். பிஸியாயிருவேன்னு சொல்கிறார். எப்பொழுதும் ஆட்கள் வருகிறதும் போகிறதுமாக உன்னுடைய
அந்த சீயோனுடைய மகிமை காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். இங்கே வந்து சேவிக்காத தொழுது கொள்ளாத நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களையும் கூட உன்னிடத்துக்கு கொண்டு வருவார்கள். ஒட்டகங்களில் கேதாறு ஆடுகளை இவைகளெல்லாம் கொண்டு வருகிறது போல, வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வருகிறது போல அவர்கள் லீபனோனின் மகிமையை, தேவதாரு விருட்சங்களை, பாய்மர விருட்சங்களை, புன்னை மரங்களை உன்னிடத்துக்கு கொண்டு வருவார்கள். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னாரே, இங்கே சீயோனுடைய காரியங்களை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் என் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டது போல இருந்தா, கைவிடப்பட்டது போல இருந்தா, ஒருவரும் கடந்து நடவாதது போல இருந்தா, ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக நான் உன்னை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி இனி வருகிற நாட்களில் நடக்கக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சியை தொடர்ந்து ஏசாயா பேசிக்கொண்டு வருகிறார். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், இன்றைக்கு லீபனோனினுடைய சந்தைகளில் அவர்கள் வெண்கலத்தை தான் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள், மலிவு குறைந்த காரியங்களை விற்பனை செய்கிறார்கள். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியில் வெண்கலத்துக்கு பதிலாக பொன், இரும்புக்கு பதிலாக வெள்ளி, மரங்களுக்கு பதிலாக வெண்கலம், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரம் பண்ணி உன் கண்ணிகாணியானவைகளை நான் சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். அப்படியே அந்த ஸ்டேட்டஸ் உயர்ந்துரோன்னு சொல்கிறார். பொன்னினால், வெள்ளியினால், வெண்கலத்தினால், கற்களுக்கு பதிலாக இரும்பினால் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த பகுதியாக புதிய வானம் புதிய பூமிக்கு அங்கே ஏசாயா எடுத்து செல்கிறதை பார்க்க முடியும். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சூரியன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசமாய் இராமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன்னுடைய சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி அவர் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் 21வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வெளிச்சமாக விளக்காக அவர்கள் இருப்பார்கள் என்கிற அந்த காரியங்கள் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். அந்த 22ஆம் வசனத்தில் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது அவர் புதிய வானம் புதிய பூமி என்கிற பகுதிகளுக்குள்ளாக அவர் எடுத்து சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்தில் 3-5 வரைக்கும் சொல்லுகிற காரியமும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்கிற காரியத்தினுடைய நிறைவேறுதல். அந்த புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு அங்கே ஆண்டவரும் தேவனும் விளக்கும் வெளிச்சமுமாக இருப்பார் என்கிற காரியத்தையும் இங்கே ஏசாயா எதிர்காலத்தில் இனிமேல் நடக்க போகிற காரியத்தையும் அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி
என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அந்த நாட்களில் துருபதேசத்தினால நிறைந்தவர்களாய் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தவர்கள் இந்த நாட்களில் அவர்கள் இந்த மாதிரி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அவர்கள் நீதிமான்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி அங்கே கடைசியாக ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு எப்போவுமே ஒரு சிறிய காரியத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு காரியங்களை அவர் செய்கிறதற்கு அத்தனையாக அவர் விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஒரு ஆபிரகாமை, குழந்தை இல்லாத ஒரு ஆபிரகாமை அழைத்து அவனை வேறு பிரித்து அவனை அத்தனையாக ஒரு ஆபிரகாம் தகப்பனாக இருந்தவனை ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்ற முடியும் என்று சொன்னால் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியமாக செய்கிறது அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதை கொண்டு வந்து சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்கி ஒரு பொற்கால ஆட்சியை இஸ்ரவேலுக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னார். என்னாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதோடு கூட ஏசாயா முடிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடுகிற இந்த நாட்களில் சுவிசேஷத்தின் ஒளியினால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்தகாரங்களை நம்ம விரட்ட முடியும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த ஒளியை நம்ம பெற்றிருக்கிறதுனால நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த வெளிச்சம் மற்றவர்கள் மேலே பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1000 வருட அரசாட்சியில் அந்த காரியங்களை குறித்து நாம் மிகவும் எதிர்பார்க்கிறவர்களாக, அந்த மகிமையை எதிர்பார்க்கிறவர்களாக நாம் வாழும்படியாக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய வானம், புதிய பூமி, அங்கே தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே வெளிச்சமாக விளக்காக இருப்பார்கள். அங்கே ஆலையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர்களே இருப்பார்கள் என்கிற ஒரு மகிமையான முடிவோடு கூட இங்கே ஏசாயா முடித்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக மாற்றுகிற ஆண்டவர் இந்த நாட்களிலும் தாவீதை கொண்டு மகத்தான கிரியைகளை செய்ய முடியுமானால், ஆபிரகாமை கொண்டு மகத்தான கிரியைகளை செய்ய முடியுமானால், நம்மை கொண்டும் ஏராளமான கிரியைகளை செய்ய முடியும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும்.